உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்படும் நிலை உருவாகும் என்பதுவே அவருடைய கருத்தின் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட செய்தி. பூக்குளம் பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். எனது அமைச்சுக்கள் சமாதான சக வாழ்வு மையம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் செயற்படுகின்றன. நான் தெற்கைச் சேர்ந்தவன். தெற்கில் பெரும்பான்மை சமூகத்துடன் இணைந்து அரசியல் செய்து வருகிறேன். வடக்கில் இருக்கின்ற மக்கள் ஒற்றுமையின்றி இருப்பதாக செய்திகள் கிடைக்கின்றன. ஆனால் மன்னாருக்கு நேரடியாக பார்க்கின்ற போது அவ்வாறு எதுவும் இல்லை. இங்கே தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒற்றுமையாக மிகவும் அன்பாக வாழும் காட்சியை பார்க்கிறேன். எமது நாட்டில் சமாதானம் இல்லாமல் போவதற்கான காரணம் குறித்து ஜெர்மனியில் ஆய்வு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இந்த நாட்டிலே தமிழ் முஸ்லிம் சிங்கள சமூகங்களுக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவ்விடயம் தொடர்பாக ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த ஆய்வுகளின் முடிவில் கூறப்பட்ட விடயம் எமது நாட்டில் இனங்களுக்கு இடையிலும் மதங்களுக்கும் இடையிலான பிரச்சனை ஏற்படுவதற்கான முதல் தர காரணி அரசியல்வாதிகள். இரண்டாவது காரணம் மொழி. அமைச்சை நான் பொறுப்பேற்ற போது உணர்ந்த விடயம்தான் வடக்கிலே வாழக்கூடிய மக்கள் அதிகம் தமிழ் மொழியில் பேசக்கூடியவர்கள் என்பது. அவர்களுக்கு ஏதும் பிரச்சனைகள் வருகிற போது போலீஸ் நிலையங்களுக்கு செல்கின்ற போது அங்குள்ள பல போலீசாருக்கு தமிழ் மொழி பேச தெரியாது. அங்கும் சில பிரச்சனைகள் ஏற்படும். வைத்தியசாலைகளிலும் சில இடங்களில் மொழி பிரச்சனை ஏற்படுகிறது. இதனால் அவர்கள் சோர்வடைகிறார்கள், வேதனை அடைகிறார்கள். தமது சொந்த மொழியில் வேதனையையும் தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாத நிலை உள்ளமை குறித்து அவர்கள் வேதனை அடைகிறார்கள். எமது அமைச்சின் கீழ் உள்ள தேசிய மொழிகள் ஆணைக்குழு வடக்கையும் கிழக்கையும் மொழி ரீதியாக இணைத்து சமாதான சகவாழ்வு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக எல்லா சமூகத்தினரையும் பிரித்துப்படுத்தி பல அமைப்புகளை உருவாக்கி வருகிறோம் என்பதாக அவர் கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு சில தினங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறவிருக்கிறது. நான் மன்னாருக்கு வந்தபோது தாராபுரம் கிராமத்துக்கு போனேன். நான் பிரதி அமைச்சர். எனது வாகனத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விஐபி லைட்டை பயன்படுத்தவில்லை. ஆனால் நான் தாராபுரத்தில் நின்ற சமயத்தில் அரசியல் நோயால் மனநோயால் பாதிக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தான் தொடர்ந்து இந்த ஏரியாவின் ஜாம்பவானாக இருக்கிறார். தாம் தான் இந்த ஏரியாவின் அரசியல்வாதிகள் என்று காட்டுவதற்காக விஐபி லைட்டை பயன்படுத்துகிறார்கள். வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் தாராபுரம் போனால் அடிப்பார்கள் என்று கூறினார்கள். நான் தாராபுரம் போனது எவ்வித கலந்துரையாடலுக்கும் இல்லை. முடிந்தால் முன்னாள் அமைச்சர் எங்கள் அரசாங்கத்தில் உள்ள யாரையாவது அடித்து பார்க்கட்டும் என்று தற்போது அவர் பெட்டி பாம்பாக அடங்கியிருக்கிறார். இந்த நாட்டிலே வன்முறை அரசியல் இல்லாமல் போகும், திருட்டு அரசியல் இல்லாமல் போகும். தற்போதைய நிறைய அரசியல்வாதிகள் பயந்திருக்கிறார்கள். அதிகமானோரின் கோப்புகள் மேலே வந்திருக்கின்றன. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் சில முன்னாள் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. மக்கள் சொத்தை திருடியவர்கள், மக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தியவர்கள், மக்களை அச்சுறுத்தியவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக அதற்கான தண்டனையை வழங்குவோம் என்பது பிரதி அமைச்சர் முனீர் முலாஃபருடைய எச்சரிக்கையாக இருக்கிறது.